ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மீண்டும் ஒரு ஹாரர் கேம் கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஓகே கைஸ், கியோஸ் ஹாரர் இந்த கேம் பேர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம், இது என்ன ப்ரோ பிடிச்சி போன கேம், என்ன ப்ரோ இப்போ போடுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், அதான் நம்ம பழக்கம். ஓகே, எனிவேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூன்ட்டு ஒன்று இருக்கும். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை கைஸ், கேம் பார்த்தீங்கன்னா கிளிச் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போவோம். ஓகே, இப்போ 3 மோட் இருக்குது. ஸ்டோரி மோட், என்லெஸ் மோட், ரிலாக்ஸ் மோட். ரிலாக்ஸ் மோடு என்னென்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. என்லெஸ் மோடு மேபி போய்கிட்டே மேபி இருக்கலாம். ஸ்டோரி மோடை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஒரு பிசியோட எக்ஸாக்ட் காப்பியாக தர பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். Day 1 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இது எக்ஸாக்ட் காப்பியா இல்லை சேம் க்ரியேட்டரா, அது அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. ஓகே, அட பாவிலா வந்து கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஃபோன் காலு அப்படி துள்ளுறீங்க தலைவர். ஹலோ, யார் அங்கே பேசுறது? யார் அது? ஏய் குழந்தை, என்ன எப்படி பேசுகிற? நான் தான்ப்பா மைக்கு, உன்னோட பாஸ். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உனக்கு ஒரு குட் லாக்கை தான் சொல்ல வந்தேன். அதாவது நீ முதல் தடவை இங்கே வந்திருக்கா வேலை செய்யறதுக்காக, அதுக்காக தான். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் இருந்தான், ஆனால் அவன் ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்ச நீயாச்சும் ரொம்ப நாள் இருப்பான்னு நான் நம்புகிறேன். என்னென்னா அவன் வித்தியாசமாக நடந்து என்னமோ அது பார்த்தேன் இது பார்த்தேன்னு சின்ன குழந்தை மாதிரி சொல்லிட்டேன்னா. என்ன ப்ரோ, கீழே அப்படி ஒரு டைலாக் இல்லை, நீங்கள் கேட்கலாம். அது இதோட பழைய வருஷன் இது விளாடி பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு, அதில் மட்டும் போட்டுருந்துச்சு, அதுக்கு தான். ஓகே, அப்புறம் வேலையை விட்டு நிறுத்திட்டான். நானும் அதை பற்றி எதுவுமே கேட்டுக்கல. அதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் அவன் வாலெல்லாம் சில இதெல்லாம் வச்சுருப்பான், அதை நீ ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடு, ஓகேவா? அவன் நோட்ஸ் மாதிரி அங்கே இங்கேன்னு கிறுக்குத்தனமே எழுதி வச்சிருப்பான். அதை பார்த்து நீயும் பயந்துப்பேன். அதனால் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடு. அப்புறம் ரெசிபிக்கு ஏதோ உனக்கு ஹெல்ப் வேணும்னா, உன்னால் வந்துட்டு அங்கே ஒரு சமையல் புக் வச்சுருக்கேன், நீ அதை வச்சு நான் பார்த்துக்கலாம். நான் எழுதி வச்ச சமையல் புக் நம்பது. ஓகே, அப்புறம் வந்துட்டு உனக்கு எதோ இன்க்ரீடியன்ட் தேவைன்னா ஸ்டோர் ரூமில் இருக்கும். ஓகே ஓகே, அப்புறம் வந்துட்டு 12 மணிக்கு கடையை மூடிட்டு. ஓகே கைஸ், சரி புரிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம நைட் ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு வா ஆக்சுவலி ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே கஸ்டமரா? அடேங்க அப்பா, இப்படி தான் ப்ரோஸ் இருக்கணும், இப்படி தான் ஒரு கடையே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. நான் உனக்கு இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே இங்கே. எனக்கு தெரிஞ்ச நீ புதுசாக வந்த பையனாக தான் இருப்பேன். ஓகே, நான் யூஸ்வலாக எப்பயும் இந்த மாதிரி இரவு நேரத்தில் வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் நீ என்னமோ தெரியல, எனக்கு ரொம்பவே பசுது, அதுக்காக தான் வந்தேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹாட் டாக் மட்டும் கிடைக்குமா? ஓகே கேஷ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் டாக் கேட்குறாங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். ஓகே, இன்க்ரீடியன்ஸ் புக்குடு. ஆக்சுவலி என்னடா இது, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடு. அப்புறம் ரெசிபிக்கு ஏதோ உனக்கு ஹெல்ப் வேணும்னா, உன்னால் வந்துட்டு அங்கே ஒரு சமையல் புக்கு வச்சுருக்கேன், நீ அதை வச்சு நான் பார்த்துக்கலாம். டேய் அடா, இன்க்ரீடியன்ட் புக்கு நீங்களடா, அடப்பாவீங்களா? ஐயோ, அப்போ நம்ம மூளையை வச்சு தான் நம்ம போடணும் போலியே. ஓகே கைஸ், ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாட் டாக் தானே கேட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம சாசேஜ் பேக் எடுத்து இப்போ இங்கே வச்சுருவோம், இந்த டேபிளை வச்சுட்டு. ஐயோ மேடம் பேக்கெட் போட்டிருக்கேன். கவலைப்படாதீங்க, வெறுமலாக கீழே போடல, ட்ராப் பண்ணணும், நான் தெரியாமல் த்ரோ பண்ணிட்டேன், த்ரோ பால் மாதிரி. ஓகே கைஸ், இப்போ அந்த கத்தி எடுத்து இப்போ வெட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பக்கத்தையே எழுதி வச்சுக்கிறாங்க கைஸ், என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் தான் நான் வளர்னேன். ஓகே கைஸ், அதாவது இது இல்லை, இது வேறு ஒன்று. ஓகே, இப்போ இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டியே இதாங்க கைஸ். ஐயோ, கீழே விழுந்துருச்சா? மேடம் பின்னாடி பாருங்கள், ஏதோ ஒரு பூனை போகுது. உங்கள் பூனையாக பாருங்கள். ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிரும். ஆன் பண்ணல தேவையில்ல போல கைஸ், அதுவே பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிடலாம். ஓகே, அப்புறமேட்டு நமக்கு யூஸ் ஆகும். போங்கடா. மேடம் நாங்கள் ஹைஜீனிக்காக தான் எப்பயும் சேவ் பண்ணுவோம், நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி டீ ஸ்பெஷாலிட்டி, புரியுதுங்களா? நம்ம கடை எப்பயும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓகே, பேர்ண்டு சாசேஜா, பேர்ண்டா, அட கடவுளே, ஐயோ இது எடுறா, கீழே போடு, இது எடு. ஐயோ, எடுக்க முடியலையே. ஆக்சுவலி கருகுது கைஸ். ஐயோ, என்னடா கருகுன்னா தெரியுது. ஒன்றும் இல்லை மேடம். ஐயோ, அசிங்க போடுறோமே கைஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் டாக் வைக்கிற பண்ணை பார்த்தீங்கன்னா வைப்போம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று. ஓகே, இது வச்சா ஹாட் டாக் மாறிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயோ நில்லுங்க மேடம். ஓகே
ஆ ஓகே, இப்போ ஹாட் டாக் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், இந்தாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இந்தப்பா, இந்த சேஞ்சை நீயே வச்சுக்கோ. சேஞ்செல்லாம் நீ திருப்பி தர. அடேங்கப்பா, என்ன நல்ல மனசு மேடம். நீங்களாம் இங்கே எங்கேயோ இருக்க வேண்டியவங்க. போங்க போ. ஓகே, ஆக்சுவலி கைஸ், இப்போ நம்ம கருக விட்டோம். இப்போ நம்ம அடுத்த கஸ்டமர் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் குப்பையில் பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. ஐயோ, பார்த்துட்டாங்களா? அது ஒன்றும் இல்லை. அது சும்மா கவர் குப்பை. ஓகே சார், வாங்க சார். ஹேய் மேன், எனக்கு ஒரு பர்கர் வித் சீஸ் கிடைக்குமா? ஓ, பர்கர் வித் சீஸா சார்? எங்கள் கடையில் அதாங்க ஸ்பெஷாலிட்டி. ஐயோ, இப்போயாச்சும் ரெசிபியை காட்டுறாடே, சொப்பாதுடா. ரெசிபியை காட்டு. ஐயோ, காட்ட மாட்டோம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச பர்கர் நம்ம போட்டு தருவோம். Hold on. ஒரு மாஸ்டர் செஃப், அதனால் நமக்கு ரெசிபி புக் தேவை. ஆனால் நைஃப் தேவை. நைஃப் வாங்க, நைஃப். ஐயோ, நைஃப் கிடச்சிச்சு. சார் ஒன்றும் இல்லை சார். ஏய், ஜாக்கிரதையாக பண்ணுப்பா. ஓ, இந்த கேமில் பார்த்தீங்களா? அடேங்கப்பா, ஏய், இப்போலாம் டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. நான் சும்மா அவன் மேலே தூக்கி போட்டேன், அவன் ரியாக்ட் பண்ணதுக்கு. வாவ். ஓகே, சீஸு வெறுமை வச்சா போதும்னு நினைக்கிறேன். சும்மா வச்சாலே போதும். இப்போ லெட்டியோஸ் வச்சிடலாமா? ஓ, பர்ஃபெக்டாக இருக்குது கைஸ். பர்கரு செமையாக இருக்குது. ஒரு சாஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது வேணுமா சார்? சாஸ்லாம் போட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். கஷ்டப்பட்டு சமைச்சேன்டா. ஓ, துறைக்கு திமுறோ. ஆக்சுவலி அவன் கேட்ட மாதிரி இல்லாதனால அவன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டான் கைஸ். திரும்பவும் சாஸு யூஸு. என்ன யூஸுனா என்னடா பண்ணுற? நம்ம எடுக்க சொல்லுவோம். எடுக்க மாட்டீங்களா சார்? ஓ, உங்கள் கையில் தான் வைக்கணுமா? பக்கத்தில் வைக்கிறது கூட கை நீட்டியாக எடுக்க முடியாது. டேய், என்னடா இப்போ என்னடா பிரச்சனை? பர்கர் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் என்னடா நம்ம ஒருவேளை நான் பண்ணே டோஸ்ட் பண்ணுவோம். ஆமாம் கைஸ். ஐயோ, ஆமாயா, அப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம பண்ணை போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இன்னொரு அட்டன் போவோம். ஓகே, ஒரு ஐயோ, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? இப்போ சீஸு தனியாக தேவை, பர்கர் தனியாக தேவையா? அந்த லாஜிக் புரியாமல் தான் நான் இப்படி உளறிட்டு இருக்கேனா? அதானே கேட்குற. வெயிட் பண்ணுறேன், அதுவே நான் பண்ணுறேன்டா. இந்த சீஸ் வச்சுக்கோ. என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? லெட்டியூஸே கேட்கல கைஸ். நம்மளே லெட்டியூஸ் போட்டு திணிச்சா அவன் எப்படி வாங்குவான்? ஐயோ, அவனுக்கு வேறு 3 ஃப்ரீ பர்கரு. ஏண்டா டே, எவ்வளோ தந்தாலும் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ரெசிபி வாய் திறந்து சொன்னானா பாருங்க. லெட்டியூஸ் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடா. 3 பர்கர் வேஸ்ட்டாக போச்சுங்க. அவன் வேறு சந்தோஷமாக இருக்கான். ஓகே கைஸ், ஃபஸ்ட் டேவே அமர்க்கலாமல் போகுது. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். இப்போ நான் இங்கே இருக்குது கைஸ். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோஸ், அவ்வளோதான். இப்போ தான் புரிஞ்சுது. லாஜிக்கே இது ரொம்ப சிம்பிள் தான். வா, நீ ஒரு லைஃப் சேவர் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ, நீ அந்த பழையவனோட ரொம்பவே நல்லா செய்யணும். தேங்க்யூ சார். இந்தாப்பா உனக்கு படம். அப்புறம் நான் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், எடுத்துக்கோ, உனக்காக தான். ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களே கைஸ். வா, வாட் அ ஓகே நைஸ் கைஸ். ஓகே கைஸ், ஓகே. விளாட்னது போதும். ஓகே சார், வாங்க சார். கவனிக்கல சார், ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் சார். எனக்கு ஒரு பர்கரும் ஒரு ஹாட் டாகும் கொடு. கெச்சப்பை மட்டும் வச்சு கொடு, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாது. சீக்கிரமாக கொடு. ஐயோ கைஸ், இவன் வேறு ரொம்ப சீக்கிரமாக கேட்குறான். நம்ம முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறான்னா, ஒரு ஹாட் டாகு பர்கர் கேட்குறானா. ஓகே, ஹாட் டாக் நம்மக்கிட்ட ஆல்ரெடி
அங்கே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கொடுத்துலாம் பர்கரு. இப்போ ஐயோ கெச்சப் போடலையா? இதுக்கு தான் அவசரப்பட்டு வேலை செய்யக்கூடாதுங்குது. இதில் அந்த கேமில் ஒரு பிரச்சனை இருக்குது. அவனுக்கு திரும்பியும் கொடுக்க மாட்டாங்க. அவன் கெச்சப் போடாதனால பாருங்கள் அவனுக்கு ஃப்ரீயாக கிடச்சிக்கிச்சு. அவசரப்பட்டுட்டே குமார். ஓகே எவ்வளோ கெச்சப் போட முடியுமோ போட்டாச்சு. பர்கர் கொடுப்போம். ஐயோ நான் ஃபஸ்ட்டு பண்ணதே ஹாட் டாக் தான் கைஸ். லேட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்காக உருப்படியாக நீட்டாக கொடுப்போம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி எவ்வளோ நேரம் இது ஹோல்ட் பண்ணணும்னு சத்தியமாக தெரியல கைஸ். ஓகே அந்த சிம்பிள் வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஐயோ லெட்டியஸ் நான் போடவே இல்லைடா. போடாங்கிட்டு பொறுமையாகவே கொடுப்போம். நம்ம ஸ்பீடாக கொடுக்குறன்னு பேரில் லேட்டு தான் பார்க்கணும். ஓகே இவன் கூட நான் திட்டுவான்னு பார்த்தேன். ரொம்ப நன்றி, நீ தான் ரொம்ப பெஸ்ட்டு, டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு நினச்சிக்கிறான் போல். சாப்பிட்டு பாருங்கள் சார், எத்தனை இது நீ ஒரு நல்ல கிரேட் ஜப் பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறான். வெயிட் அப்படின்னு சொல்கிறான். ஓகே நம்மளும் யோசிக்கிறோம் என்ன சார் அப்படின்னு கேட்குறேன். யாருப்பா அவனுக்கு பின்னாடி நிற்கிறது? வேண்டாம் சார். அடப்பாவி, எனக்கு தெரிஞ்சு இப்போ முன்னாடி திரும்பினா வரும். தெரியும்டா. டேய் என்னடா லைட் ஆஃப் ஆக்கி விட்டீங்க? ஐயோ ஓய் ஷோப்பா லூசுப்பயலே. ஐயோ இதுக்கு தான் நம்ம சவுண்டு வைக்கவே கூடாதுங்கிறது. அப்பா லூசு பையங்க அவன். ஐயோ நீ என்னப்பா பிரச்சனை? வேறு எதாவது கஸ்டமர் வாங்கயா? ஓ மை காட் கைஸ், ஓ மை காட், என்ன சொல்கிறது, சிம்பிளான ஒரு ஜம்ப் ஸ்கேர் தான். அது ஏன் நான் பயன்ட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ் இப்போ யாரா இவன்? யார்? உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு இந்த மழை ஸ்மெல்லு ரொம்பவே எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் என்கிட்ட ஏன்டா சொல்கிறேன்? ஒருத்தன் ஏதோ ஒரு லூசுத்தனமாக பேசுகிறாங்க. ஓகே எனக்கு ஒரு ஹாட் டாக் வித் லெட்யூஸ் அண்ட் கெச்சப் அப்படிங்கிறான். ஆக்சுவலி லெட்யூஸுங்கிறது ஒரு ஓகே. அப்புறம் ஒரு கோல்டு சோடாவும் பார்த்தீங்கன்னு கேட்கான். லெட்யூஸுங்கிறது ஒரு இதுங்க. வெயிட் அ மூமெண்ட், ஒரே ஒரு நிமிஷம். போன தடவை ஒருத்தன் வந்தான்ல, அவன் காசு கொடுக்காமலே போயிட்டான். ஐயோ இப்போ தான் நான் அது ரியலைஸே பண்ணுறேன் கைஸ். பரவாயில்ல. இப்போ நமக்கு சோடா இதான் நினைக்கிறேன். ஓகே கைஸ் சோடா ஃபஸ்ட் எடுத்து கொடுத்துருவோம். ஐயோ ஒரு சோடா கீழே வந்துருச்சு. பரவாயில்ல, யாரோ கூலிங்கே வேண்டான்னு சொல்லுவாங்களே அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இந்தாப்பா வச்சுக்கோ. தேங்க்ஸ். எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கண்டிப்பாக கேளுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு பயமா இல்லையா இங்கே வேலை செய்கிறதுக்கு தனியாக? உனக்கு தெரியாத என்ன நடந்துச்சு போன காய்க்கு? அதாவது இவனுக்கு சொல்கிறாங்க, இவன் போன தடவை ஒருத்தன் வந்து அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? நம்மளும் கேட்குறோம். ஆமாம் அவனுக்கு என்னாச்சு? அப்போ உனக்கு தெரியாதா? தெரியாது. அவன் வந்துட்டு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் இவன் யாரா பாட்டி கதை மாதிரி பேசுகிறான். பிகம் பேரனைட். அவன் ரொம்பவே பயந்து போயிருந்தான். அவனை கடைசியாக பார்க்கும்போது அவன் கண்ணில் பயம் மட்டும் தான் போயிருந்துச்சு. ஆமாம் மெதுவாக நிற்கிறோங்க. எப்படியோ நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. டேய் பாவி, நீ போகிறதான் போகிறேன், ஏன்டா இந்த மாதிரி கதை சொல்லிட்டு போகிறேன்? ஆக்சுவலி அதுக்குள்ளே வேறு ஒருத்தர் வந்துட்டானா? ஏன்டா நான் யோசிக்கிற கேப் தான்டா, அதுக்குள்ளே வந்துட்டிங்களேடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் இங்கிலீஷில் ஒன்று பேசுகிறான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு நான் இப்போ தான் போய் முடித்தேன் என் ஃபேக்ட்ரியில். அதனால் இப்போ வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் என் குழந்தைங்களையும் என் ஒய்ஃபையும் பார்க்குறக்காக. அதனால் அவங்களுக்காக எனக்கு வந்துட்டு 2 பர்கர்ஸ் அப்புறம் 2 ஹாட் டாக்ஸ் கிடைக்குமா ப்ளீஸ்? சார் நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு ஹாட் டாக் மட்டும் சாப்பிட்டு போங்களேன். ஏன்? ஆட பாவிப்பாயடே. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கான்? ஓ மை காட் கைஸ், நமக்கு பெரிய வேலை கொடுத்துட்டான். ஓகே கைஸ், நான் கூட அதுவே ஒரு பெரிய வேலைன்னு நினச்சேன். அதில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வேறு கொடுத்துருக்கானா, வேலைங்களும்டா. Hold up, yeah. I can teach that bitch my language like Rosetta Stone. Yeah, for that bitch one
லெட்டிவ்ஸை வச்சுட்டா வேலை முடிஞ்சு கைஸ். ஓகே ப்ரோஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்து ஓகே லெட்டிவ்ஸ். ஐயோ அதிருது ப்ரோ, அதிருது. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இது பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன்ப்பா. ஆக்சுவலி நான் சேஞ்சு கூட எடுக்கலாம், அதுக்குள்ளே அடுத்து ஒருத்தர் வந்துட்டாங்க. ஓகே, இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஏய், உனக்கு அனிமல்ஸு பிடிக்குமா? அனிமல்ஸை அதில் பிடிக்க எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் பிடிக்கும் போகுது. ஏன்னா எனக்கு அதுக்குள்ள பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். நீ டாக் பர்சனா இல்லை கேட் பர்சனா? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இவன் எதுவும் சொல்ல, இவன் என்னடா எதுவுமே பதில் சொல்ல அவங்ககிட்ட. ஏன்னா என்கிட்ட எந்த பெட்டும் கிடையாது, ஆனால் எனக்கு வந்துட்டு சின்ன நாயை வைக்க பிடிக்கும். எனிவே அதனால் எனக்கு 2 பர்கர்ஸ் கொடு, அப்புறம் 2 பியர்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறான். நான் கூட ஹார்டாக கேட்பான்னு நான் பயன்ட்டேன். சைக்கோவை ஐயோ 2 பர்கர்னாலே கொஞ்சம் வேலை தாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்களா, 1 சீஸு, அப்புறம் லெட்டிவ்ஸு, அப்புறம் மஸ்டர்ட் அண்ட் கெச்சப். நல்லா இருப்படா, நல்லா இருப்பப்போ. A few minutes later. இந்த ப்ரோ, ஐயோ இது வேற கொஞ்சம் கிளிச் ஆகுது. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. உன்னை நான் அப்புறமா பார்க்குறேன். இழுச்ச மூஞ்சி கைஸ், இழுச்ச மூஞ்சி. ஓ ஆக்சுவலி கைஸ், இதை நான் கரெக்டாக யோசித்தேன். ஓகே ப்ரோஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டேவை பார்த்தீங்கன்னா எண்டு பண்ணிக்கிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டே 2. அப்போ என் கெஸ்ஸு படி இன்னும் ஒரு 3 டேஸ் இருக்கும் ப்ரோஸ். இந்த போரிங் ரொட்டீனு வேறு ஐயோ திரும்பி சமாளிக்கணுமா? சமாளிச்சுக்கிறேன், வேறு வழி என்ன இருக்குது? என்ன இன்றைக்கி யாருமே வரமாட்டாங்க கைஸ், அதிசயமாக இருக்குது. இல்லாட்ட சும்மா வந்து ஃபோன் கால் வருதா, அதான் எவனும் வரல. ஓகே, இன்றைக்கி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஏய் குழந்தை, நீ இதுக்கு தாண்டா சொதப்புன, பாராட்டுறாங்க கைஸ். நீ ரொம்ப ஐயோ வளர்றாங்க கைஸ். ஏய், நீ முதல் நாள் ஒர்க்கு நீ ரொம்ப நல்லா பண்ண. ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம், என்ன ப்ரோ ஒரு தடவை ஒரு மாதிரி வாய்ஸை மாற்றி பேசுகிறீங்கன்னு. யா அவர் மக்களெல்லாம் சூடாக தான் இந்த கோல்டு மக்கள்லாம் எப்பயுமே சூடாக தான் எப்பயும் கேட்பாங்க இந்த கோல்டு டேஸில். அதனால் நான் ஒரு காஃபி மிஷினாக மாட்டி வச்சுருக்கேன். காஃபி மிஷின் வாங்கியிருக்கேன், அது வந்துட்டு நான் உனக்கு அமுச்சு விட்றேன், நீ வரி பண்ணிக்காத. பெஸ்ட் ஆஃப் லக் கிட். ஆக்சுவலி நம்மளே ஒரு டீனேஜர்னு நினைக்கிறேன் கைஸ். ஆக்சுவலி இதுவே ஒரு காஃபி மிஷின் தானே, ஆக்சுவலி நேற்று தான் நான் பார்த்தேன். இப்போ எடுத்தோடனே அவன் காஃபி தான் கேட்பான்னு நினைக்கிறேன் கைஸ். இதுலேயே காஃபி செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓ மை காட் கைஸ், காஃபி கேப்சூல். ஓ மை காட். ஓகே யாரில் வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க கைஸ். உனக்கு ஒரு ஜோக்கை கேட்கணுமா பீஸாவை பற்றி? கண்டுக்காத, அது ரொம்ப சீஸி. இல்லை புரியலை, என்னடா வளர்றீங்க வந்துட்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு காஃபி கொடு. முட்டாப்பாயில் இது முன்னாடியே சொல்ல மாட்டியாடா? ஐயோ பாவி, ஐயோ ஹாட்டாக கெச்சப் கேட்குறானே, எனக்கு இது செய்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலடா. போடா டே. ஓகே, இப்போ நம்ம கப் எடுத்துகிட்டு இப்போ வைப்போம். கப்பு இப்போ காஃபி கேப்சூல் வைக்கணும்னு நினைக்கிறேங்க. காஃபி கேப்சூல். ஓகே, ஆக்சுவலி என்ன பண்ணணும்னு சத்தியமாக தெரில. காஃபி கொடுத்துருமா என்ன? காஃபி இதுவே போட்டுருமா என்ன? அடேங்கப்பா, இதாங்க நவீன மிஷினு. நான் ஏதோ ஒரு கேப்சூல் போட்டேன், அது பாட்டுக்கு ஒரு காஃபி ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இதாண்டா மிஷின். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டாங்க டே 2ல். ஓகே, சூப்பரான விஷயம் கைஸ். அப்புறம் இங்கேயே கொஞ்சம் கேப்சூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே எடுக்கணும். ஹாட் டாக் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். ஆடப்பா கிளிச் ஆகுதுரா. ஓகேங்க, கிளிச் ஆண்டிங்க. காஃபி மட்டும் கேளுங்க, நான் தரேன். மூடி போட்டு தான் உங்களுக்கு காஃபி வேணுமோ துறைக்கு? ஏண்டா நீ எப்படியே திறந்தானே குடிக்க போகிற, அப்படியேண்டா மூடி இந்தா. ரொம்ப நன்றி. நீ பண்ண ஜோக்க மாட்டேன், நான் சத்தியமாக மறக்க மாட்டேன். ஓடி போயிரு. ஹியர் யூ கோ. ஸ்டைலு தலைவர் துறை ஸ்டைலு. ஹியர் யூ கோ. ஸ்டைலு பார்த்துக்கிறேன்டா. ஸ்டைலாம் பண்ணுறது தலைவர் ஸ்டைலு வித்தியாசமாக இருக்குது. தேவனை கூட நம்ம இப்படி போனோம், டக்குனு ஒருத்தன் சறுக்கிட்டு வந்தான். ஓஹோ, இதில் நம்ம ஓகே இப்படி தான் நம்ம இதில் எடுக்கணும் போல். இப்போ ஒரு மேடம் வந்திருக்காங்க. என்ன மேடம் தூங்குறதே இல்லை போல். கண்ணாடியாது. சாரி மேடம்.
எனக்கு ஒரு பர்கர், ஒரு ஹாட் டாக், சோடா, அப்புறம் ஒரு காஃபி ப்ளீஸ். இல்லை மேடம், அடப்பாவி, எத்தனை கேட்குறான் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இப்போ ஒரு ஃப்ரூட் நெஞ்சா மூவு. ஓகே ப்ரோஸ், இப்போ பார்த்தீங்கன்னா போயிருங்க. ஓ, காஃபி வேறு தரணுமா? காஃபி தந்துட்டா போதும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோஸ், பர்ஃபெக்டாக ஒருத்தங்களுக்கு பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் எடுக்குது. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ட்ரையாகவும் ஒரு மாதிரி சொரன்னு இருக்குது. ஆனால் இது ஓகே. இந்தாப்பா வச்சுக்கோ காசுலாம். உன் உடம்ப பார்த்துக்கோ. சொல்லுங்கடா சொல்லுங்க, பில்டப். உடம்பு பார்த்துக்கோ. இவன் யாரா? நான் கவனிக்கவே இல்லை. க்ளோனு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சொல்லுங்கள் சார், என்ன ஃபேன்சி ட்ரெஸ் கட்சி காம்படிஷனா? ஹே தேர். ஏ தம்பி, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த பலூனை சுற்றிட்டே வேலை பார்க்குறதுனால. ஆக்சுவலி இவன் இப்படி அந்த பலூன்லாம் ஒரு ஷேப் உருவாக்குறாங்களே, அது பண்ணி இவன் டயர்டாகிட்டு பசிச்சில்ல நம்மக்கிட்ட சாப்பாடு கேட்குறான். சொல்லுங்கள் சார். அதனால் எனக்கு வந்துட்டு ஒரு ஹாட் டாகு, அப்புறம் ஒரு காஃபி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் சார். இந்த மாதிரி 2 கேட்டிங்க, டீசெண்டாக ஒரு அளவில் கேட்டிங்களே, இப்படி தான் சார் இருக்கணும். க்ளோன் தான் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஐயோ, டைம் என்னடா? டைமு தெரிய மாட்டேது. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை கொஞ்சம் கருக விட்டுறலாம். ஓகே, நம்ம அந்த டே 1 ஒரு இது வச்சோம் ஹாட் டாக், அது என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. மஸ்டர்ட் தந்தாச்சு. அப்புறம் சார் அப்படி பார்க்காதீங்க நீங்கள். என்னடா தப்புங்கிற? ஆட கடவுளையா, ஹாட் டாக் கேட்டியா? பர்கருன்னு நினச்சி தந்துட்டேன், குடிச்சிட்டுங்க. அந்த கேப்பில் வந்து காஃபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூடும் போகாது. நீங்கள் வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போனால் இல்லை பாதி குடிச்சிட்றீங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான். ஐயோ, ஏன்டா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறேன்? பக்கத்தில் அந்த இப்போ ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் வந்ததுனால இப்போ திரும்பி நான் டே 2 ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கின்ட்டுருக்கு. அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன். டே, உங்ககிட்ட தரதுக்கு நான் பட்ட பாடுறதுக்கு நன்றி. இந்த இதுக்கா ஈகோ. என்னடா எதுவும் பண்ணாமல் போயிட்டான்? ஆட சப்பப்பாயிடு. ஐயோ எனக்கு தெரிஞ்சுப்பா, நம்ம அடுத்து ஒரு காஃபி போட்டு அதானே பார்த்தேன். ஏன்டா இந்த குடும்பத்தை பண்ணி வைக்கிறீங்க? ஐயோ, இப்போ வேறு ஏதோ பண்ணுவானுங்களே. சவுண்டு வேறு நம்ம கொஞ்சமாக சேர்த்து வச்சுப்போம். நான் கண்ணை மூட்டு போகிறேன் கேஷ். ஓகே, ஆன் பண்ணி விட்றா, சுவிட்ச் ஆன் பண்ணுறா. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் ரிவர்ஸ்லேயே வரேன்டா, எதுவுமே பார்க்க மாட்டேன், ரிவர்ஸ்லேயே வருவேன். ஓகே, தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் நம்ம ரிவர்ஸில் வந்தனால. எஸ், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓ, கேனன் ஈவெண்ட் நடந்தே ஆகணுமோ? ஓகே கைஸ், ஓகே. தப்பிச்சிட்டோம் கைஸ். ஆக்சுவலி நம்ம தப்பிச்சிட்டோம். நல்ல வேளை இங்கே ஜம்ப் ஸ்கேர் ஏதோ வந்திருக்க வேண்டியது, நம்ம தப்பிச்சிட்டோம். ஓகே ப்ரோ, பிரச்சனை இல்லை. ஓகே, தப்பிச்சிட்டோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னையோட ஜம்ப் ஸ்கேர் முடிஞ்சிச்சு. ஓகே, ஹலோ. நீங்களா? எனக்கு 2 பர்கர்ஸ், அப்புறம் ஒரு இது, அப்புறம் ஒரு இது. கொஞ்சம் சீக்கிரமாக தெரியுங்களா மேடம்? எனக்கு தெரியலையா? உங்களுக்கு குறைஞ்சிட்ருக்கா? அப்போ நான் காஃபியை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். காஃபி. ஐயோ, காஃபி கேப்சூல் இல்லையே. Vem cá, tá preparada pra fuder sua safada. Vem sentando na piroca, sua piranha safada. Vem fuder, புரியுது, நல்லா புரியுது. ஓகே, ஐயோ என்ன பேசுகிறாங்க கேட்கலையே. ஓகே, நீங்கள் தந்ததுக்கு நன்றி. இந்த சூடான காஃபியை நான் வார்ம் பண்ணும், இந்தாங்க உன்னோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்னை மறந்துட்டாங்க கைஸ். இதெல்லாம் நம்மளே வச்சுக்கலாமா? எதுவும் நடக்காதா? ஆக்சுவலி எனக்கு என்னமோ க்ரீப்பியாக எதுவும் நடக்க போகுது, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு கைஸ். சீக்கிரம் இந்த ஷிஃப்ட்டை முடித்தா கூட எனக்கு பரவாயில்லடா. உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் இல்லையா? என் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டா, அதனால் எனக்கு வந்துட்டு வலியை கொள்ளணும். அதனால் எனக்கு 4 பீர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜில்லுன்னு வேறு இருக்கணுங்கிறான். பரவாயில்ல. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்கிறது கேட்டானே, ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம் கைஸ். ஈஸியாக ஒன்று எடுத்தோம்மா கொடுத்தோம்மான்னு போய்கிட்டே இருக்கலாம். இந்தாப்பா, எனக்கு இந்த ஷிஃப்ட்டை மட்டும் முடிச்சு விடுங்கடா. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டேயே முடிச்சிருக்கேன். எடிட்டிங் என்ன ஆக போதோ. ஓகே, இன்னி ஒன்று.
இந்த மாதிரி ஈஸியான இது கேளுங்கடா. சோடா காஃபி இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா வைங்க 5 நிமிஷத்தில் போட்டு தந்துடலாம். இதுனா கஷ்டமாக இருக்குது கைஸ் இந்த பர்கர் இதெல்லாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பர்கரை தூக்கி வச்சு அந்த ரீஸ்டாக் பண்ண வைக்கிற இடத்துல ஏதோ பண்ண போகிறாங்க. ரொம்ப நன்றிப்பா. உன்னை நான் வந்துட்டு அப்புறமேட்டு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஞாபகம் இருக்கா இல்லையானுலாம் உங்களுக்கு தெரியல. ஐயோ நல்ல வேலைங்க, டேட்டு முடிஞ்சு. ஜாலி கைஸ், டே 1 கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சு. மஜா படம் செம்மையா இருந்துச்சு.